Hi friends, Terraform series today என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Terraform மூலமா AWS ஓட EC2 எப்படி கிரியேட் பண்றதுன்றதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து Terraform ஓட மெயின் ஸ்கிரிப்ட். நான் இப்போ வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஃபைல் தான் நான் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் செஷன் போக போக வந்து நம்ம வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம், ஸோ TF ஃபைல்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணலாம், பேக் எண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒன் பை ஒன்றா செக் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து சிங்கிள் ஃபைலே எல்லாமே கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். சிங்கிள் ஃபைலே எல்லாமே கொடுக்குறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் எதுவுமே கொடுக்கல. அண்ட் வந்து டைனமோடிபி வந்து டைனமோடிபி டேபிள் கிரியேட் பண்ணி லாக் ஃபைலை நம்ம வந்து கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட் ஃபைல் வந்து லோக்கலாக தான் சேவ் ஆகுது இப்போதைக்கும். ஸோ ஆஃப்டர் செஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒன் பை ஒன்றா நம்ம வந்து ரிமோட்டில் பண்ணுறது ஒன்றா பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Terraform ஸ்கிரிப்ட்டில் ஸோ ஃப்ரம் த பிகினிங் வந்து ப்ரொவைடர். ஸோ ப்ரொவைடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா AWS. ஸோ இன்கேஸ் நீங்கள் Azure யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Azure கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து அதோட இதெல்லாம் டைப்லாம் இங்கே வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ EM யூஸ் பண்ணுறது மட்டும் எல்லாமே வந்து அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ பட் AWS வந்து AWS மட்டும் நான் எப்படி சொல்கிறேன், ப்ரொவைடர் AWS. அண்ட் நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி ரோல் கிரியேட் பண்ணுறது அண்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து EC2 அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ சேம் தான் ப்ரொவைடர். ஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லை. அண்ட் வந்து ரிசோர்ஸ். ஸோ ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசோர்ஸ். நீங்கள் என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, AWS ஓட இன்ஸ்டன்ஸ். ஸோ அதில் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து இந்த நேம். ஸோ நேம் வந்து நம்ம என்ன மாதிரியான நேம் கால் பண்ணிக்கலாம், வெப் சர்வர் இல்லைனா வந்து டெஸ்ட் சர்வர் இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். அதில் எந்த இஷ்யூமே இல்லை. அண்ட் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் வந்து AMI. ஸோ AMI பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து Terraform சர்வீஸ் பண்ணுற AMI கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 07D3. ஸோ இந்த AMI கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இந்த மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இங்கே வந்து ஒன்றே ஒன்றா கிரியேட் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து 2 வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து கீழே வந்து டேக் நேமில் வந்து நம்ம வந்து கவுண்ட் வேரியபிள் டிக்ளேர் அதில் வந்து நம்ம வந்து நேம் வந்து நம்ம வந்து மல்டிபிளாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் நான் வந்து இங்கே வந்து ஒன்று தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ. ஸோ அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. அண்ட் வந்து சப்நெட் ஐடி. சப்நெட் ஐடி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நெட்வொர்க்கிங். இதில் வந்து இதே தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். C669A. ஸோ இதே தான் இருக்குது. அண்ட் வந்து செக்யூரிட்டி குரூப் வந்து AD0D. செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா AD0D. ஸோ இதுதான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து அசோசியேட் பப்ளிக் IP அட்ரஸ். ஸோ பப்ளிக் IP வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரூன் கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து சோர்ஸ் டிஸ்க் செக். ஸோ வந்து நம்ம டிஸ்க் வந்து செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். நான் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து கீ நேம் வந்து டெஸ்ட் தான். ஸோ என்னோட கீ நேம் வந்து டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து மானிட்டரிங். ஸோ மானிட்டரிங் பார்த்தீங்கன்னா பேசிக் மானிட்டரிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரூ மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பிரைவேட் IP. ஸோ பிரைவேட் IP கூட நம்ம வந்து மேனுவலாகவே கொடுத்துக்கலாம். நமக்கு எந்த IP வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா 172.31.90.114. நான் வந்து 115 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் IP கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து ரூட் டிஸ்க். ஸோ OS டிஸ்க் பார்த்தீங்கன்னா 20 GB கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து வால்யூம் டைப் பார்த்தீங்கன்னா GP2 வால்யூம் டைப் வந்து. அண்ட் வந்து என்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அது என்கிரிப்ட். ஸோ அதுக்கு வந்து ட்ரூன் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து டெலிட் ஆன் பெர்மிஷன் ட்ரூன் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் 2. இது வந்து அடிஷனல் வால்யூம். இது வந்து டேட்டா டிஸ்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிவைஸ் நேம். ஸோ டிவைஸ் நேம் வந்து நான் வந்து /dev/xvdb. ஸோ இந்த மாதிரி நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து வால்யூம் சைஸ் வந்து 10 GB தான் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து வால்யூம் டைப் பார்த்தீங்கன்னா GP2. ஸோ சேம் தான். ஸோ என்கிரிப்டட் அண்ட் இது சேம் தான் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஸோ டேக்ஸில் வந்து நேம் அண்ட் DevOps கொடுத்துருக்கேன். அண்ட் என்வரன்மெண்ட் வந்து dev. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Terraform நான் கிரியேட் பண்ணுறது Terraform கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட கன்வென்ஸ் படி உங்களுக்கு என்ன கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற AMI சப்நெட் அண்ட் வந்து செக்யூரிட்டி குரூப் அண்ட் IP எல்லாமே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத கொடுக்குறேன். ஸோ நான் சர்வர் லாகின் பண்ணியிருக்கேன். லாகின். ஸோ காப்பி த பப்ளிக் IP. accept. sudo. பார்த்தீங்கன்னா EC2 டெஸ்டிங் இருக்குது. நான் வந்து நியூ ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். டைரக்டரி mkdir AWS EC2. ஸோ நெக்ஸ்ட் வந்து AWS டைரக்டரி மூவ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபைலு. அண்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் பேஸ்ட் here. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஃபைல் மட்டும் தான் இருக்குது. பட் நான் வேரியபிள் எதுவுமே கிரியேட் பண்ணல. சிங்கிள் ஃபைல் வந்து நம்ம எல்லாமே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா Terraform init. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும் இந்த டேரக்டரியை, இந்த ஃபைலை. தென் வந்து Terraform பிளான் அண்ட் அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ Terraform
ஸோ Terraform init கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் இந்த பேக் எண்ட் அண்ட் வந்து பிளகின்ஸ்லாம் வந்து நமக்கு இனிஷியலைஸ் ஆயிடுச்சு அண்ட் வந்து Terraform has been successfully initialized. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா சேம் ஃபைல் அண்ட் வந்து Terraform plan. ஸோ Terraform பிளானில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பிளான் மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டோம். ஸோ ஏஎம் வந்து நம்ம கொடுத்தது அண்ட் வந்து ஏஎன் வந்து ஆஃப் அப்ளைக்கு அப்புறம் நமக்கு தெரியும் அண்ட் வந்து அசோசியேட் பப்ளிக் ஐபி வந்து ட்ரூ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து அவைலபிலிட்டி நம்ம எல்லாம் மட்டுமே எடுத்துக்கும். ஸோ நம்ம கொடுத்த இன்ஸ்டன்ஸ் டைப்பு அண்ட் மானிட்டரிங், ஸோ ப்ரைவேட் ஐபி, ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம Terraform அப்ளை கொடுத்துக்கலாம். Terraform அப்ளை. ஸோ இங்கே எஸ் கொடுக்கணும். ஸோ சேம் தான் நமக்கு அப்படியே நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு EC2 வந்து புதுசாக வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம் EC2 இருக்கா அப்படின்ட்டு AWSல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒரே ஒரு Terraform சர்வர் EC2 மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். AWS EC2 வெப்சைட் கிரியேட்டிங், ஸ்டில் கிரியேட்டிங். ஸோ இப்போ செக் பண்ணிக்கலாம் சர்வரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா DevOps அப்படி நம்ம டேக் கொடுத்துருமோ ஸோ அது வந்து நமக்கு பெண்டிங் ஸ்பேஸில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் கிரியேட்டிங் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் என்ன கொடுத்தோம், ஏஎம் ஐடி பார்த்தீங்கன்னா 073 சேம் தான். ஓகேங்களா, அண்ட் வந்து ஒரே ஒரு கவுண்ட் தான் கொடுத்தோம் EC2. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு அண்ட் T2 மைக்ரோவில். அண்ட் வந்து சப்நெட் அண்ட் VPC எல்லாம் சேமாக தான் இருக்குது. அண்ட் சப்நெட் பார்த்தீங்கன்னா 6698 அண்ட் வந்து அசோசியேட் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ பப்ளிக் ஐபி வந்து அட்டாச் ஆயிருக்கு பார்த்தீங்களா, பப்ளிக் ஐபி வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி. ஸோ நம்ம வந்து 115 மாதிரி கொடுத்தோம், 172.31.90.115 கொடுத்தோம். ஸோ சேம் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அண்ட் வந்து 2 வால்யூம் கொடுத்துருந்தோம். ஸோ OS வால்யூம் வந்து 20 GB அண்ட் வந்து அடிஷனல் வால்யூம் வந்து 10 GB. ஸோ ஸ்டோரேஜ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா OS வால்யூம், ஸோ OS வால்யூம் வந்து 20 GB அண்ட் வந்து அடிஷனல் வால்யூம் வந்து 10 GB. ஸோ ஆட் ஆயிருக்கு அண்ட் வந்து என்கிரிப்டாக இருக்குது. ஸோ நம்ம என்கிரிப்ட் வந்து கொடுத்துருக்கோம், என்கிரிப்ட் ட்ரூன்ட்டு. ஸோ என்கிரிப்ட் ஆயிருக்கு அண்ட் வந்து டெலிட் ஆன் டெர்மிஷன் ட்ரூ எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆன் டெர்மிஷன் எனபிள் இருக்குது. அண்ட் வந்து டேக் ஃபைனலாக. ஸோ டேக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து Terraform கொடுத்துருக்கோம் அண்ட் வந்து என்வரன்மெண்ட் வந்து டெவ் கொடுத்துருக்கோம். நேம் பார்த்தீங்கன்னா DevOps அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த Terraform ஸ்கிரிப்ட் மூலமாக ஒரு EC2 லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து பப்ளிக் ஐபி கொடுத்துருக்கோம் அண்ட் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் வந்து VPCயோட இது கொடுத்துருக்கோம் அண்ட் சப்மிட் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம், ரூட் வால்யூம் வந்து டேட்டா வால்யூம்ன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அண்ட் வந்து இப்போ ஸ்கிரிப்டில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா Terraform வந்து கிரியேட் ஆயிருக்கு, 1 ரிசோர்ஸ் ஆடட் அண்ட் 0 சேஞ்ச் அண்ட் 0 டிஸ்ட்ராக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ எல்எஸ் பார்த்தீங்கன்னா Terraform.tf state. ஸோ ஒரு ஃபைல் வந்து நமக்கு வந்து ஸ்டேட் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் எண்ட் வந்து எதுவுமே கிரியேட் பண்ணல அப்படின்றதால இது வந்து லோக்கலாக இருக்குது. ஸோ நான் ஒன்ஸ் வந்து பேக் எண்ட் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ரிமோட் கிளவுட் வந்து மூவ் ஆயிரும். ஸோ இப்போ அதில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ரிமோட் Terraform ஸ்டேட் ஃபைலில். ஸோ இது பார்த்தீங்கன்னா JSON ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன இதில் கொடுத்தோம், அவைலபிலிட்டி ஜோன் அண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ சர்வர் என்ன ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்வர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பாசிட்டிவ் எல்லாமே வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து Terraform மூலமாக ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து Terraform கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி டெலிட் பண்ணுறதை பார்க்கலாம், டிஸ்ட்ராய் பண்ணுறதை. Terraform டிஸ்ட்ராய். ஸோ இங்கே நம்ம ஆட்டோ அப்ரூவ்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே வந்து SRNோன்றது கேட்காது. ஸோ டேரெக்டாக வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். அண்ட் வந்து நம்ம வந்து சேம் தான் நமக்கு அப்ளை ஆகும். Terraform அப்ளை -- ஆட்டோ அப்ரூவ் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து நமக்கு வந்து SRNோ கேட்காம டேரெக்டாக வந்து Terraform வந்து பில்ட் ஆகும். Terraform டிஸ்ட்ராய் கொடுத்தீங்கன்னா SRNோ கேட்காம டேரெக்டாக வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து Terraform டிஸ்ட்ராய் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SRNோ கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோம் அப்படின்னா டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கும், டிஸ்ட்ராயிங். ஸோ இப்போ AWS செக் பண்ணிங்க அப்படின்னா ஷட் டவுன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து Terraform மூலமாக நம்ம வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இப்படி தான் வந்து நம்ம Terraform வந்து யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு.
ஸோ சர்வரில் செக் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினேட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.